கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து நாம் தமிழர் கட்சி தற்போது மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. இந்த சூழல்ல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு அடிப்படை காரணம் என்ன, ஆணி வேர் என்ன அப்படின்ற விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். கன்விக்ஷன் ரேட் அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு. கன்விக்ஷன் ரேட்னா காவல்துறை குற்றம் சாட்டி ஒரு வழக்கை தொடுக்குது அப்படின்னா எத்தனை வழக்குகள்ல நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்றதான் அந்த கன்விக்ஷன் ரேட். ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, மாநில குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்ட தரவுகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் 2011 முதல் 2020 வரைக்கும் பதிவான வழக்குகள்ல எவ்வளவு தெரியுமா கன்விக்ஷன் ரேட் வாங்கி கொடுத்திருக்காங்க? 56% வெறும் 66%. ஐபிசில பதிவாகிற வழக்குகள்ல 100ல வெறும் 56 முதல் 66 வழக்குகளுக்கு மட்டும்தான் தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுலயும் குறிப்பாக ஐபிசியில் கொலை வழக்குகளுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில 100ல வெறும் 26 வழக்கு முதல் 29 வழக்குகளுக்கு மட்டும்தான் தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த கொலைகள்ல வெறும் 29% மட்டும்தான் இவங்க தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா மீதி தப்பிச்ச வழக்குகள்லாம் அத்தனையுமே நன்கு கட்டமைக்கப்பட்ட, தெளிவாக திட்டமிடப்பட்ட, அரசியல் பின்புலம் கொண்ட கொலைகள். தண்டிக்கப்பட்ட அந்த 29, 26 வழக்குகளும் ஏதோ ஆத்திரத்துல தெரியாம அல்லது கோபப்பட்டு நடத்தப்பட்ட கொலைகளா இருக்கும். அப்ப தமிழ்நாட்டில் நீங்க திட்டமிட்டு அரசியல் பின்புலத்தோட எந்த கொலையும் செய்யலாம், செஞ்சிருக்காங்க அப்படின்றது இந்த தரவுகளின் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிய வருது. தமிழ்நாடு காவல்துறை ஒரு கொலையோ அல்லது ஒரு குற்றமோ நடக்குது அப்படின்னா வழக்கு பதிவு செய்வதே மிகவும் அரிதிலும் அரிதான ஒன்று. அப்படி வழக்கு பதிவு செஞ்சாலும் சார்ஜ் ஷீட் போடும்போது சரியான ஆதாரங்களோட பதிவு செய்வதும் குறைவு. அப்படியே பதிவு செஞ்சு தண்டனை வாங்கி கொடுத்தாலும் அந்த தண்டனை காலங்களும் குறைவு. இதையெல்லாம் அனுபவிச்சு வெளியே வர்றவங்களுக்கு ஒரு பல்க் செட்டில்மெண்டோட, அரசியல் பின்புலத்தோட நல்ல பதவிகளும் கிடைக்குது. அதனால மட்டும்தான் இந்த கொலைகள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக கடந்த மாதம் ஒரு விஷயம் தமிழ்நாடு அரசு செஞ்சிருக்கு. என்ன தெரியுங்களா? தமிழ்நாடு குற்ற தொடர்பு துறை, டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன், அதற்கு திமுக சார்பில் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளரை, ஒரு திமுக நபரை அந்த டைரக்டர் பதவியில் உட்கார வைத்திருக்கிறது திமுக அரசு. இந்த குற்ற வழக்கு தொடர்பு துறையில மிக முக்கியமான பழைய வழக்குகள் அத்தனையும் இனி திமுக சாதகமாக முடிக்கப்படும் அப்படின்றத இதுல இருந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இது போன்று ஒரு திட்டமிட்ட கட்டமைப்பின் மூலமாக அரசியல் படுகொலைகளை நிறைவேற்றி வருகிறது திமுக அரசு. தொடர்ச்சியாக மின்கட்டண உயர்வு நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். இனி வருடம் ஜூலை 1ஆம் தேதி நம்ம என்ன ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் கட்டணம் உயரும். ஏன் அப்படின்னா உதய் மின் திட்டம், அதாவது ஒரு ஒப்பந்தம், முப்பரிவான ஒப்பந்தம், இந்திய அரசு, தமிழ்நாடு அரசு மற்றும் டிஎன்இபி இடையில் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உறுதியாக கட்டணம் இனிமேல் வருடம் அதிகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். இன்னொரு காரணம், இவர்கள் செய்கிற ஊழல். நிலக்கரி கொள்முதல் மட்டுமே 6000 கோடி சர்வசாதாரணமாக ஊழல் செஞ்சிருக்காங்க. ஆக இது எல்லாம் சேர்த்துதான் மின்கட்டண உயர்வுக்கு ஒரே காரணம். இவர்கள் கொலைகளையும் தடுக்க மாட்டாங்க, ஊழல் செய்வதை நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் அதிகாரத்தில் தொடர்ந்து இருப்பதற்கு இது ரெண்டுமே மிக முக்கியமான அச்சாணிகள். இதற்கான ஒரே நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது மட்டும்தான். நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமானால் அண்ணன் செந்தமிழன் சீமான் தற்போது நமக்கு ஒரு மிக முக்கியமான அறிவுறுத்தலை கொடுத்திருக்காரு. தமிழ்நாடு முழுக்க கிளை பொறுப்புகளை வலிமையாக கட்டமைக்கிற பணியை நமக்கு கொடுத்திருக்காரு. நாம் அனைவருமே நம்ம பொறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண உறுப்பினராக இருந்தாலும் சரி, நம்மளால செயற்களம் மூலமாக கிளை பொறுப்புகளை பரிந்துரைச்சுக்கவும் முடியும்.
அதில் இணையும் நம்மளால முடியும். ஆக தமிழ்நாடு முழுக்க நாம் கட்டமைப்புகளை வலுப்படுத்தி அண்ணன் செந்தமிழன் சீமானின் கரங்களை வலுப்படுத்தி நாம் தமிழர் கட்சியை ஆட்சி அதிகாரத்திற்கு ஏற்ற உறுதியெடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக அருமை சகோதரி குமாரி அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு. செந்தமிழன் சீமான் ஒருவனுண்டு, தனித்தே களங்காணும் துணிவும் உண்டு. எங்க பார்த்தாலும் நம்ம ஆசையா ஊட்டி வளர்த்த பிள்ளைங்களை புதர்லையும் குழியிலையும் கிணத்துலையும் தேடி தேடி நாம சாகுறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுக்கு சட்டம் இல்லையா? இதுக்கு பெரிய ஒரு வழியே இல்லையா அப்படின்னு தகைச்சு போயிட்டு இருந்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. சிறுவர்களுக்கென குழந்தைகளுக்கென ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், அதாவது சிறுவர் நீதி சட்டம், போக்சோ குழந்தைகள் பாலியல் வன்கொடுப்பு சட்டம்னு 2 சிறப்பு சட்டங்கள் இருக்கு. இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன் தெரியுமா? நம்ம காவல்துறை தான் அதுக்கு என்னன்னா, இப்ப முன்னாடி பேசிட்டு போனாங்க இல்லையா, அதே தான் குழந்தைகள் விஷயத்திலேயும் இதே தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, குழந்தைகள் நல உறுப்பினராக பணியாற்றிய அனுபவத்திலிருந்து சொல்றேன். எங்க கிட்ட இது மாதிரி வழக்குகள் தான் வரும். அதுல ஒரு குழந்தை ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒரு காதல் வயப்பட்டு விழுந்துட்டா. திருப்பி அவ அதோடைய தாக்கத்தை உணர்ந்து நாம படிப்புல கவனம் செலுத்துவோம்னு பாதையை மாற்றி படிப்புல கவனம் செலுத்துறா. அந்த பையன் என்ன பண்றான்னா, ஆசிட் வீசிடுவேன் அப்படின்னு சொல்றது, போகும்போது கல்லை தூக்கி விசிறி அடிக்கிறது அம்மா அப்பா மேல. குழந்தை தனியா இருக்கும்போது கதவை இடித்து கொண்டு பலாத்காரம் செய்ய முனைவதுன்னு பயங்கர தொந்தரவு. அவர்கள் காவல்துறையை நாடுகிறார்கள். ஏற்கனவே அரசியல் பின்புலங்களை வைத்து காவல்துறை அதை மழுங்கடிக்கிறது. தலைமை ஆசிரியர் உதவியுடன் அவர்கள் எங்களை அணுகுகிறார்கள். அப்பொழுது நாங்கள் காவல்துறைக்கு ஆணையிடுகிறோம், இந்த பிள்ளைக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, 12ஆம் வகுப்பு படிக்கிறாள், உடனே நீங்கள் வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று ஆணையிடுகிறோம். ஆணையை வாங்கி கொண்ட காவல்துறைக்கு ஏகப்பட்ட கோபம். ஒரு 2 வாரங்கள் கழித்து எங்களுக்கு வழக்கு பதிவு செய்தாயிற்று என்ற தகவல் வருகிறது. நான் பெண்ணின் தகப்பனருக்கு தொடர்பு கொண்டு வாங்க அடுத்த நடவடிக்கைக்கு நாம போவோம் அப்படின்னு பேசினா அவர் சொல்றாரு, ஐயா சாமி எங்களை விட்டுருங்க, எங்களை கூப்பிடாதீங்க அப்படின்னு. என்னன்னு கேட்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இவங்க மூலமா இப்படி ஒரு வழக்க பதிய வச்சிருப்ப, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்ட்டு குற்றவாளியை தேடுவதற்கு, குற்றவாளியோட எல்லா தகவலும் அதுல இருக்கு, இவங்க போய் தேடுவதற்கு பதிலா அப்பாவை அதாவது சீருடையோட போய் ஊரெல்லாம் உலகெல்லாம் பரப்பி அவமானத்துல கூனி குறுக வச்சு, அதாவது மறைவா இருந்த செய்தியை ஊருக்கே அறிவிச்சு, சட்டப்படி சீருடையுடன் காவல்துறை போகக்கூடாது, சம்பந்தப்பட்ட சிறுமியின் ஏரியாவுக்கு சீருடையில் போகக்கூடாது, சீருடையில் போனாதானே தெரியும் அவமானப்படுவாங்க அப்படின்ட்டு கூறி குறுக வச்சு எங்களுக்கு வழக்கு பதிச்சதே போதும், இப்ப அந்த தொந்தரவெல்லாம் கொஞ்சம் இல்ல, நாங்க பாத்துக்கிறோம் விட்டுருங்கம்மான்னு கண்ணீரோட ஓடி போயிட்டாரு. அடுத்து பெண் குழந்தைகளுக்கு தான் இப்படி நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு சிறுவனை ஆபாச படம் காட்டி போதை வஸ்துக்கு மயக்கி ஒரு பெரியவர் ஆபாசமாக பயன்படுத்திக் கொள்கிறார். அதை தன்னுடைய கைபேசியில் படம் பிடித்து வைத்துக் கொண்டு சிறுவன் திருந்தும் போது இதை காட்டி இதை நான் பரப்பி விடுவேன் என்கிறார். இதே மாதிரி குடும்பத்திற்கு வருகிறார்கள். காவல்துறைக்கு தொடர்பு கொண்டு ஏன் நீங்கள் வழக்கு பதிவு செய்யவில்லை அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு தெரியுமா மேடம், அது குழந்தைங்கள்லாம் அப்படி ஒரு தைரியத்தில் வந்துருவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மன உளைச்சல்லாம் காணாம தற்கொலை பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாத மேடம் அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லாம் தற்கொலைக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. இவங்க கேட்குற கேள்விகள் அப்படி, உனக்கு அப்ப இனிச்சுதா, இப்ப கசக்குதா, உன் அம்மா சரியா வளர்த்தாதானே, உன் அப்பன் சரியா இருந்தாதானேன்ட்டு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தும் போது அந்த பெண்ணோ சிறுவனோ நம்மளால தானே நம்ம அம்மா அப்பா இவ்வளவு கேவலப்படுறாங்கன்னு தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. ஒரு கள்ளக்குறிச்சி விவகாரம் இன்று வரைக்கும் குற்றவாளி யாருன்னு கண்டே பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. நான் இந்த குற்றத்திற்கு துணை போகின்ற அத்தனை பேருக்கும் சொல்றேன்,
உங்களுக்கும் குழந்தைகள் உண்டு, பேர பிள்ளைகள் உண்டு, அவர்களும் பள்ளி செல்வார்கள். பள்ளியில் மொட்டை மாடி உண்டு, ஜாக்கிரதை. ஆகா, நாங்கள் 7 அடுக்கு பாதுகாப்பில் இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் அப்படி நேராது என்று நினைக்க வேண்டாம். ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா என்ன ஒரு தன்னுடைய தளபதியின் மனைவி மேல் ஆசைப்பட்டு அவனை கொண்டு அபகரித்து கொண்டார். இறைவனுக்கு கோபம் வந்து விட்டது. நீ ஒரு மகத்தான பணியில் இருக்கும் போது ஒரு உயிரை கொண்டு இப்படி அபகரித்து கொண்டாயே, நீ மறைவில் செய்ததை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். உன்னுடைய தலைமுறையில் உன் பெண் இதே போல் ரணகளப்படுவாள் என்று சாபமிட்டு செல்கிறார். நடந்ததா? ஆம். அவனுடைய மகள் வயது பருவமடைந்த போது தன்னுடைய மாற்று மனைவியின் மகனாலேயே நாசமாக்கப்பட்டால் உலகமே பார்த்தது. அவமானத்தில் இரத்த கண்ணீரில் புரியினான். எந்த 7 அடுக்கு பாதுகாப்பும் விதியின் முன் நிற்காது. அதே மாதிரி பகிங்கரமாக மீடியாவில் சவால். அந்த காமாட்சி, அதுக்கு பிறகு வரக்கூடிய இதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. வேணா கோமாட்சி மாவடுன்னு கூட வச்சுக்கலாம். பக்கத்துல இருக்க அதாவது ஆட்சி குறை சொல்லுகிறார்கள், தவறை சுட்டி காட்டுகிறார்கள். கோபத்தில் சொல்லுகிறார், வீட்டுக்கு போகணும் பார்த்துக்கோங்க, லாரி எல்லாம் போகும் பார்த்து. என்ன சொல்ல வருகிறார்? லாரியில அடிச்சு தூக்கிடுவோம்னா அவங்க அரசோட என்ன பெருமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் இந்த அரசியல் பழிவாங்கல் கொலைகள் எல்லாம் பண்ணிக்கொண்டு நீங்கள் 1000 வருடம் வாழ்ந்து விட போகிறீர்களா? இல்லை சாகாவரம் பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறீர்களா? இல்லை நீங்கள் உயிர் பலி வாங்குகிறீர்களே, அவர்களுடைய ஆயுசு நாட்கள் உங்கள் ஆயுசுகளோடு ஒட்டி கொள்ள போகிறதா? ஒரு நெஞ்சு வலி எனக்கு நெஞ்சு வலின்னு சொல்றதுக்குள்ள போயிருமேயா. கொஞ்சம் ஒரு வீடியோவாவது பாருங்க. ஜிம்ல உடற்பயிற்சி செய்து கொண்டே இருக்கும் போது மரணித்து விடுகிறார்கள். பாட்டு பாடிக்கொண்டு டான்ஸ் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள், மரணித்து விடுகிறார்கள். பிள்ளையோடு சமைத்து கொண்டு இருக்கிறார்கள், மரணித்து விடுகிறார்கள். ஒரு நெஞ்சு வலி தான் உணர்வதற்குள்ளேயே மரணித்து விடுகிறார்களே. இதையெல்லாம் கொஞ்சம் பார்த்தீர்களானால் இறைவன் இருக்கிறாரா, இல்லை மிகப்பெரிய சக்தி இருக்கிறதா, விதி வலியதா என்பது உங்களுக்கு புரியும். இறுதியாக ஒன்று சொல்லி அமர்கிறேன், நீங்கள் விதைத்ததை நீங்களே அறுப்பீர்கள். அது ஒரு நாள் நடக்கும். எங்களுடைய அண்ணனின் ஆட்சி காலத்திலே நீங்கள் விதைத்த வினை எல்லாம் உங்களை கருவறுக்கும் என்று சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.